சொல்லுங்களே, நான் தெரிகிறேனா? தெளிவாக தெரியவில்லையே தாத்தா. இது ஒரு மேஜிக் பண்ணுறேன். இப்போ தெரிகிறேனா? தாத்தா தொப்பியை பார்த்த உடனே தாத்தா தெரிஞ்சுக்கணும். ஓகே செல்வங்களே, தாத்தா இந்த வழிபாடுகள் என்று சொல்லுகிறார்களே, இவைகளிலே சிறந்த வழிபாடு எது தாத்தா? சிறந்த வழிபாடா? இறை வழிபாடு, கடவுளை தொழுவது, அவரை பூஜிப்பது, நாள் முழுவதும் நாம் செய்யும் அனைத்து காரியங்களையும் அவருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். அவைகளை நாம் அவருக்கு ஜெபம் செய்வதாக நினைத்து கொண்டு நாம் செய்யும் தொழில் அனைத்தையும், நாம் கழிக்கும் நேரம் அனைத்தையும் அவருக்காகவே நாம் செலவழிப்பதுதான் நல்ல வழிபாடு, இறை வழிபாடு. அதை விட்டால் நமக்கு வேறு வழிபாடே தேவையில்லை. இல்லை, நாம் படிக்கப்பட்டது அதற்காகத்தான். நாம் நம்ம வீட்டிலே ஒரு வேலைக்காரரை, பணியாளரை அமர்த்துகிறோம் என்று வைத்து கொள்ளுங்கள். அவரை ஏன் நாம் பணியாளராக அமைக்கிறோம்? நமது தேவைகளை செய்வதற்காக, நமக்கு தேவையான வேலைகளை, நமது தேவைகளை நிறைவேற்றுவதற்காக தான் ஒரு வேலைக்காரரை நாம் வைக்கிறோம். இப்படியும் சொல்லலாம். நாம் படைக்கப்பட்டது அவரை பூஜிப்பதற்காக தான் இறைவன் நம்மை பிள்ளைகளாகவும் வேலைக்காரர்களாகவும் வைத்திருப்பதை போல் நாம் பாவித்து கொண்டு நாம் அவருக்காக ஊழியம் செய்வதே நமது சிறந்த வழிபாடு என்று சொல்கிறாங்களே. அதை விட்டால் நமக்கு வேறு வேலை இல்லை. நமக்கு உணவை கொடுத்திருக்கிறார், உயிரை கொடுத்திருக்கிறார். எதற்காக? நாம் வாழ வேண்டும் என்பதற்காக. நாம் ஏன் வாழ வேண்டும் என்றால் அவரை பூஜிப்பதற்காக, அவரை தோத்தரிப்பதற்காக, அவரை வாழ்த்துவதற்காக நாம் நமது நேரத்தை செலவழிக்க வேண்டும். அம்சங்களே, இதை விட்டால் வேறு சிறந்த வழிபாடு நமக்கு இல்லை. இறைவனை வழிபடலாமா? எங்கடா இருக்கிறாரு இறைவன்? வழிபாடலாமா அப்படிங்கிற எங்கே தத்தாக்குறாரு இறைவன் பார்க்குறீங்களா? அவர் நம்மை சுற்றி இருக்கிறார். நம்மிலும் இருக்கிறார், நமது வெளிப்புறத்திலும் இருக்கிறார். அவரை பார்க்க முடியாது. அவர் காற்றை போல் இருக்கிறார். ஆனால் நான் அவரை பார்த்து விட்டேன். அவரை பிடிக்கலாம் என்று 2 கரங்களை கொண்டு அவரை கெட்டியாக பிடித்தேன். என் கைக்கு அவர் கிடைக்கவில்லை. ஆவியாக இருந்தார், காற்றாக இருந்தார். ஆனால் அவர் என் எதிரிலே ஒரு திடமான மனிதனாகத்தான் இருந்தார். ஆனால் அவர் என் கைக்கு கிடைக்கவில்லை. கண்ணுக்கு தெரிந்தாலும் கைக்கு கிடைக்கவில்லை. படே ஆள் மாதிரி தெரிந்தவர் இல்லை. படே ஆள்னாக்கா பெரிய ஆள், பெரிய ஆள்னாக்கா பெரியவர், பெரியவனாக்கா கடவுள். ஓகே சொல்லுங்களே, சிறந்த வழிபாடு எது என்று கேட்டீர்களே, இறை வழிபாடு.
கடவுளை தோற்றளிப்பது, வணங்குவது, பூஜிப்பது, இதே தான் நமது வேலையாக இருக்க வேண்டும். செய்வோமா?